கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார். ஒரு முறை, 2 முறை, 4 முறை, 5 முறை, எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கார் திரு திருமாவளவன் அவர்கள், எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில் யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்ககிட்ட கோரிக்கை வாங்க. நலன் கருதி தான், மக்கள் நலன் கருதி தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். நாங்கள் இன்னொன்று, நாங்கள் 10 ஆண்டு காலம் டெல்லியிலே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லியிலே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்போது தமிழ்நாட்டில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இந்த காரணத்துக்காக நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். பிஜேபி அலைன்ஸ் வரதுக்கு முன்னாடி பிஜேபி அரசை பிரதமர் மோடியை பாமக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கு. ஒரு ஐயா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தா கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்ப பிஜேபி அலைன்ஸ் சேர்ந்திருக்கும் போது அது முரண்பாடா இருக்கிறதா? மக்கள் என்ன கடுமையாக விமர்சனம் பண்ணோம்? நாங்கள் யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணல. அதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணுறதில்லை. என்ன பிஜேபிக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டது, பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. எந்த கட்சியும் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம். அதாவது நாகரிகமாக இருக்கணும் நாங்கள் பேசுகிறது, அது நளினமாகவும் இருக்கும். அதனால் அநாகரிகமாகவும் யாரையுமே நாங்கள் சொன்னது கிடையாது, பேசுகிறோம். நாங்கள் கடந்த காலத்தில் மத்திய அரசை நிச்சயமாக நாங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றோம், செய்யவில்லைன்னு நான் சொல்லலை. தமிழ்நாட்டு நலன் கருதி மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமா, நீட் பிரச்சனை சம்பந்தமா உள்ள நம்மளுடைய பல பிரச்சனை சம்பந்தம் செஞ்சிருக்கிறோம். யார் பார்த்தாலும் நாங்கள் நாகரிகமாக தான் செய்வோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு அதில் வேற இருக்கு. திமுக அரசு விமர்சனம் செய்வோம், அதிமுக அரசு விமர்சனம் செய்வோம், மத்திய அரசு விமர்சனம் செய்வோம், இனியும் செய்வோம். நாங்கள் கூட்டணி போயிட்டோம், நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்துள்ளோம்லாம் இல்லை. நிச்சயமாக நாங்கள் செய்வோம். எங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் சரி, எங்கள் கொள்கைகளுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் உறுதியான விமர்சனம் மட்டும் கிடையாது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி அவர் நேரடியாக சொல்லுவார். அந்த தகுதியும் அந்த தைரியமும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்ற கட்சிக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மற்ற கட்சிகள்லாம் கொள்கை பிடிப்பு அதெல்லாம் கிடையாது. இந்த தோல்ல ஒரு துண்டு தோல்ல துண்டு மாற்றி போயிட்டு இருக்கிற கட்சிகள் எல்லாம். ஆனால் நாங்கள் மட்டும்தான் எங்களுடைய கொள்கை பிடிப்பு, எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காக நான் மாற்றிக்கொள்ள மாட்டோம். பாருங்க, இந்த 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 குப்பை செய்திலாம் இதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. அவர் ஏதாவது குப்பை செய்தி சொல்லட்டும். இந்த தரம் தாழ்ந்த குப்பை செய்திகளுக்கெல்லாம் நாங்கள்லாம் பதில் சொல்ல தேவை கிடையாது. அதனால் இவங்க எது சொன்னாங்க, அது அப்படி சொன்னாங்க, அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒரு முறை மறுத்தேன், 2 முறை மறுத்தேன். அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பொய் செய்தி போடுறப்போ என்னால் மறுக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி, எங்கேயாவது ஒரு பொய் செய்தி, அது பார்த்தாங்க, இங்கே பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, அது பேசுனாங்க, இப்படி டேபிள் கடியில் முடிஞ்சு பேசுனாங்க. ஒரு கூட்டணின்னு சொன்னால், ஒரு தேர்தல்னு சொன்னால் பல பேர் வாங்க எங்கள் கூட சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடுறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை உள்ள கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி, பலம் வாய்ந்த கட்சி என்பதனாலே எங்களை அணுகிறார்கள், பேசுகிறார்கள். அதில் என்ன தவறு? தண்ணி கொடுப்பார், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. இல்லைப்பா, நிச்சயம் நல்ல கேள்வி கேட்டீங்கப்பா, நான் பதில் சொல்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் அப்படியே ஆவேசமாக. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கையை ஒரு துளியும் விட்டு கொடுக்க போவது கிடையாது. எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எங்களுடைய கொள்கை மட்டுமல்ல, எங்களுடைய சித்தாந்தத்தை விட்டு கொடுக்க போவது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி எங்களுடைய சித்தாந்தத்தை டைல்யூட் பண்ணாத இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான். யார் வந்தாலும் சரி, தேர்தலுக்கோ எங்களுடைய அரசியலுக்கோ நான் விட்டு கொடுக்க போவது கிடையாது. அது நீங்களும் பார்த்துருக்கீங்க, மேபி உங்களுக்கு தெரியல, நீங்கள் அப்போ பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்து தான் வராங்க. நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், உயிர் கொடுப்போம், வாழ்க்கை கொடுப்போம், எங்களுடைய உழைப்பை கொடுப்போம். எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, 10.5 தான் தேவை. நிறைவேற்ற இல்லையா? எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது,
கூட்டணி முக்கியம் கிடையாது, 10.5 தான் முக்கியம் என்று சொன்ன பிறகு, அந்த அஸ்திரத்தை நாங்கள் போட்ட பிறகுதான் அவர்கள் அவசர கோலத்தில் அதை செய்தாங்க. அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் 10.5 விழுக்காடு எழுதி கொடுத்தோம், அவர்கள் எங்களுடன் கூட்டணி வரவில்லை என்று. 2019 அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம். நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு. வெளியில் தேர்தல் முடித்த உடனே அவங்க பேசுறது என்ன, 10.5 நாள் நாங்கள் தோற்றோம், 10.5 நாள் தோற்றோம், வார்த்தைக்கு வார்த்தை தோற்றோம். எப்படி கொடுத்ததுனால தான் நீங்கள் 66 சீட் ஜெயிச்சிங்க. 66 36 எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா 36 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. நாங்கள் 5 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றோம், அதுவும் அவங்களோட ஆதரவால் வெற்றி பெற்றோம். ஆனால் நாங்கள் 15 ஜெயிச்சிருக்கணும். 2019 தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையும் போது ஒரு 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்து நம்ம கூட்டணியில இணைஞ்சோம். அதே கோரிக்கை, அதாவது நீட் விலக்கு, மது விலக்கு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அது மாதிரி 10 அம்ச கோரிக்கையை வச்சுதான் அந்த கூட்டணியில இணைஞ்சோம். எந்த கோரிக்கையுமே மத்திய அரசு இந்த 5 வருஷம் நிறைவேற்றல. மீண்டும் அந்த கூட்டணியில தொடர்றதுக்கான காரணம் என்ன? அதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தணுமே தவிர அந்த கோரிக்கை எதுவுமே நீட் விலக்குங்கிறது சாத்தியம் இல்லைன்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. அதாவது கோரிக்கை நிறைவேறதுன்னா அவர்கள் விட்டுறக்கூடாது, மறுபடியும் அது நிறைவேறும் வரை குரல் கொடுக்கணும், போராடணும். அந்த வகையில் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். இதற்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல, இதை வலியுறுத்தி இதை செயல்படும் அளவிற்கு நாங்கள் கொண்டு செல்வோம், விடமாட்டோம். ஒரே நிமிஷம், இப்போ நீ கேட்ட கேள்வி வந்து 10 கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த 10 கோரிக்கைகளில் கிட்டத்தட்ட 5 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், மணல் கொள்ளையை தடுக்க சட்டங்கள், 7 தமிழர் விடுதலை, இது போன்ற மதுவிலக்கு கொள்கை, இது போன்ற கோரிக்கைகள்லாம், கொள்கைனா படிப்படியாக வந்துட்டு இருக்குது. அது மாநில அரசு செய்யணும். அதில் இது எல்லாமே மத்திய அரசு செய்யணும்னு நாங்கள் 10 கோரிக்கையை நான் வச்சுருக்கிறோம். அதிமுக அப்போது தலைமை கூட்டணியில் இருந்தது, அவங்க அதை செஞ்சுருக்கணும்னு அவங்க செஞ்சுருக்கிறாங்க, ஒரு சிலர் செஞ்சுருக்கிறாங்க. அதில் நிறைவேற்றலை அப்படிலாம் தவறாக சொல்லக்கூடாது. நிறைவேற்றிருக்கிறது சிலது, இன்னும் நிறைவேற்றாத நிச்சயமாக நாங்கள் கோரிக்கை வைப்போம். சில கோரிக்கைகள் 50 ஆண்டு காலம் நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க திருப்பி கூட்டணி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அதை நிறைவேற்றலைன்னு சொல்லாது, அது ஒரு காரணம் இல்லைன்னு சொல்ல வரேன். அடுத்து பிஜி மருத்துவ படிப்புல சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய கேஸா போட்டு அதுல ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசியிருக்காரு. ஸோ அது ஒன்றிய அரசுடைய ஸ்தானமான பார்க்க முடியுது. ஓபிசிகளுக்கு மருத்துவ உயர் படிப்புல நாங்கள் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டோம், அட்டர்னி ஜெனரலே பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா திமுக சட்டமன்ற நடத்தி ஓபிசி ரிசர்வேஷன் வாங்கிட்டாங்க. பீகார்ல யார் வாங்கி கொடுத்தா? இங்க கேஸ் வந்து திமுக அரசாங்கம் கேஸ் போட்டு நடத்துறாங்க. ஸோ திமுக அரசாங்கம் தானே அதுக்கு அந்த கேஸ்ல நாங்க தான் முதல்ல போய் வாதாடணும். எங்களுக்கு அப்புறம் தான் திமுக வந்தாங்க. தெரியாம பேசாதீங்க. தண்ணி கொடுப்பா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இல்லப்பா, நிச்சயம் நல்ல கேள்வி கேட்டீங்கப்பா, நான் பதில் சொல்றேன். டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் அப்படியே ஆவேசமா நான் சொல்லிட்டேன். ஆமாம், இப்போ மருத்துவ மேற்படிப்பில் ஓபிசி ரிசர்வேஷன் வர வேண்டும் என்று முதல் வழக்கு போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டோம், அடுத்தது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் போட்டோம். நாங்கள் போட்ட வழக்கு நியாயமான கோரிக்கைகள் வைத்து 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் போட்ட வழக்கு. ஆனால் திமுக அவர்கள் போட்ட வழக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தவறான வழக்கு போட்டார்கள். அந்த தவறான வழக்குனால தான் இங்கே அது ரத்து செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் சென்றது. அங்கே மீண்டும் அந்த தவறான நடைமுறை திமுக வழக்கறிஞர்கள் செய்தார்கள். அங்கேயும் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொன்னோம், 27 விழுக்காட்டுக்குள் வர வேண்டும் என்று தான்.
இறுதியாக தீர்ப்பு வந்தது, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் முறையில் தான் தீர்ப்பு வந்தது. திமுக மட்டும் அந்த தவறான அணுகுமுறை இல்லை என்றால் எப்பவும் வந்திருக்கிறோம். அதனால் திமுக கொண்டு வந்தாங்கன்னு அங்கே அரசாங்கம் இங்கே இருக்குது, ஆனால் இல்லாமல் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று இருங்க, வரப்பா வரம்பா இருப்பா. இல்லை முடிச்சு அவர் முடிச்சிட. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய கொள்கைன்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் அவனு கேட்குறேன், திமுக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றா? திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கையும் ஒன்றா? காங்கிரஸ் கொள்கையும் திரிணாமுல் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றா? காங்கிரஸ் கொள்கையும் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி கொள்கையும் ஒன்றா? கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிறாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடக்கூடாதுன்னு கடுமையாக விமர்சனம் பண்ணி எதிர்க்கிறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கையை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எங்களுடைய கொள்கை மட்டுமல்ல, எங்களுடைய சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி எங்களுடைய சித்தாந்தத்தை டைல்யூட் பண்ணாத இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான். யார் வந்தாலும் சரி, தேர்தலுக்கோ எங்களுடைய அரசியலுக்கோ நான் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அது நீங்களும் பார்த்துருக்கீங்க, மேபி உங்களுக்கு தெரியல, நீங்கள் அப்போ பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. 44 வருஷமாக எங்கள் மருத்துவ ஐயா அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்பில் இருக்கிறார். எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தோம், எங்கள் கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க போதில்லை, எங்கள் சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க போகிறோம். ஐடியாலஜி எங்களுடைய ஐடியாலஜி என்ன? சமூக நீதி. சண்டை போட்டு தானே பண்ணணும், கிடைச்சிடுமா சமூக நீதி? அப்படி ஒரு சூழல் தானே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இது திடீர்னு வரல, இது காங்கிரஸ்ல இருந்து தான் இப்படி தானே இருக்குது. ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா? 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கமாக இருந்தோம், UPA 1. அப்போ திமுக வெற்றி பெற்றோம் தமிழ்நாட்டில். திமுக அவர்கள் கோரிக்கை வைத்தது என்னன்னா, எங்களுக்கு 8 அமைச்சர்கள் வேணும், 10 அமைச்சர்கள் வேணும், ஷிப்பிங் இலாக்கா வேணும், ரயில்வே இலாக்கா வேணும். அந்த இலாக்கா இந்த இலாக்கா தான் சண்டை போட்டாங்க. ஆனால் எங்களுடைய ஐயா ஒன்று தான் கேட்டார். காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இந்தியாவில் கல்வியில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு ஓபிசிக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி கல்வியில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு ஓபிசிக்கு வேண்டும் என்று ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் காமன் மினிமம் ப்ரோக்ராமில். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் சேர்த்துட்டாங்க. சேர்த்து 2 ஆண்டுகளில் கொண்டு வரல. அப்படிப்பட்ட UPA மீட்டிங்கில் நடக்குதாங்க. UPA மீட்டிங்கில் ஐயா போறாரு, அங்கே எழுந்து நின்று அந்த UPA மீட்டிங்கில் சொல்றார், எங்களுடைய கோரிக்கை 2 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றல, நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்டு அத்தனை தலைவர்கள் முன்னிட்டு எழுந்து நின்று நாங்கள் we are walking out of the alliance தைரியமாக சொல்றார். உடனே சோனியா காந்தி அம்மையார் சொல்றாங்க, டாக்டர் அப்பொழுது அங்கிருந்த திமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் வாயை மூடிக்கொண்டு இருந்தார்கள். எதுவுமே அதை பற்றி பேசல. நான் ஒரே ஒரு ஆள் தான் உரக்க சத்தம் போட்டு பேசி அதை சாதிச்சேன். அப்படி சோனியா காந்தி அம்மையார் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, டாக்டர் ராமதாஸ் ப்ளீஸ் சிட் டவுன் டாக்டர் ராமதாஸ், we need your support, we will discuss, we will meet up in the evening சொல்கிறாங்க. ஒரே ஒரு முறை தான் UPA மீட்டிங் 2 மீட்டிங் ஒரே நாள் நடந்தது. அன்னைக்கு மாலையில் அதுக்கு முன்பு பேசி மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறார் ஐயா. பேசி அன்னைக்கு மாலையில் UPA மீட்டிங் 2வது மீட்டிங் நடக்குது. அந்த 2வது மீட்டிங்கில் சோனியா காந்தி அம்மையார் அறிவிக்கிறாங்க என்னென்னு, அடுத்த ஆண்டிலிருந்து இந்தியாவில் கல்வி நிலையங்களில் மத்திய அரசு கல்வி நிலையங்கள் 27 விழுக்காடு OBC ரிசர்வேஷன் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கிறாங்க. இதுக்கு யாராவது நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா? ஒரே ஒரு தனி மனிதன், ஒரே ஒரு கட்சி 27 விழுக்காடு உயர்கல்வியில் வர வேண்டும் என்று போராடியதனுடைய பலன். அங்கே இருந்த மற்றவர்களெல்லாம் வேடிக்கையாக எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. அன்னைக்கு லாலு இருந்தார், ஒய் டு யூ கீப் மம்
ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்கன்னு ஒரே கத்து அவரை பார்த்து. இப்படி இந்த என்னுடைய கோபத்தை பார்த்த அம்மையார் தான் மாலையில் ஒரு கூட்டம் வைத்து அதை நிறைவேற்றினார். பிரணாப் முகர்ஜியும் ப சிதம்பரமும் அந்த கொண்டு வந்தாங்க. அதை ரொம்ப கோபம் வந்துட்டு அதை படித்ததும் எல்லாம் எவ்வளோ சாதனை செய்திருக்கோம். அதனால் இது நாங்கள் எங்கே கூற்றுள்ளில் இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் சமூக நீதிக்கு எங்களை தவிர வேறு யாரும் போராட மாட்டாங்க. இன்னொன்று சொல்லியிருந்தீங்கப்பா, நீங்கள் சொன்னது வந்து அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தாருன்னு. அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தது வந்து 27% எதிர்க்கல, 50% எதிர்த்தார். திமுக முன் வச்சாங்கல்ல அந்த வாதம், 50% தவறான வச்சாங்க பாரு, அதைத்தான் அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தார். 27% எதிர்க்கல அட்டர்னி ஜெனரல். கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். பீகார் இடஒதுக்கீடு வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அப்போது பிஜேபியும் சரி, நான் யாருக்கும் பிஜேபிக்கு நான் வந்து அப்படியே ஆதரவாக நான் பேசணுன்னுலாம் பேசலை. நான் நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பீகாரில் சொன்னீங்க, கேள்வி கேட்டீங்க. பீகாரில் பிஜேபியும் சரி, நிதிஷ்குமார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லா கட்சியும் சேர்ந்து தான் அங்கே வந்து இடஒதுக்கீடை உயர்த்தினாங்க. அங்கே ஜாதிவாரி கணக்கு கொண்டு வந்தாங்க, இடஒதுக்கீடு உயர்த்தினாங்க. அதனால் இது இன்னொன்று மீண்டும் சொல்வது, எங்களுடைய கொள்கைகள் வேறு, பிஜேபி கொள்கைகள் வேறு, காங்கிரஸ் கொள்கைகள் வேறு, கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வேறு, ஆம் ஆத்மி வேறு, எந்தெந்த கட்சிக்கு மதிமுக எல்லாம் ஒரு கொள்கைகள் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலில் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்றால், 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை அழித்து ஒழித்து இந்த 2 கட்சிகளும் சுரண்டி தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு மாற்று வர வேண்டும், இது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு நலன் கருதி, இந்தியா நலன் கருதி இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஓராண்டு காலமாக என்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி 24 நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு என்ன உதவ்? எத்தனை முறை கேள்வி, என்ன பண்ண போறேன்? நான் ஒவ்வொரு முறை என்ன சொன்னேன்? நான் எங்களுடைய நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்ப 24 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் முடிவு செய்வோம். அதான் இந்த முடிவு. அதனால இதெல்லாம் நலன் கருதி தான், மக்கள் நலன் கருதி தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். நாங்கள் இன்னொன்று, நாங்கள் 10 ஆண்டு காலம் டெல்லியிலே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லியிலே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஒரு தமிழ்நாட்டில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இந்த காரணத்துக்காக நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இப்போ இந்த 2 கட்சிகளுடைய நிறுவனர்னா முதல்ல வந்தது வந்து அண்ணா அவர்கள், திமுகவுடைய நிறுவனர். இவங்க திராவிடம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்குறதுக்கு காரணம் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அண்ணா அவர்கள் கொள்கையை மறந்துட்டாங்க, பெரியார் அவர்கள் கொள்கையை மறந்துட்டாங்க, எல்லா கொள்கையும் மறந்துட்டு இன்னைக்கு அவர்கள் ஆட்சி நடத்தவில்லை, வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இப்போ வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான், நிர்வாகம் நடக்கவில்லை. அதான் இதுக்கு ஒரு மாற்று வர வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கள் மனதிலே ஒரு ஆழமான கருத்து இருக்கிற ஒரு மாற்று வர வேண்டும் என்று. அதிமுகவினர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்க தான் கொடுத்தோம், ஆனா பாமக எங்க கூட்டணியில் இல்லாம பாஜகவுக்கு போயிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சார் எடப்பாடி கூட கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. வேடந்தாங்கல் பறவை மாதிரி மாறி பண்றாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதல்ல நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், உயிர் கொடுப்போம், வாழ்க்கை கொடுப்போம், எங்களுடைய உழைப்பை கொடுப்போம், அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவோம். அதனால் நாங்கள் சரணாலயம். நாங்கள் அதாவது 10.5 அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன். சோறு பொங்குறோம், அதை எடுத்து வெந்ததா வேகலையான்னு பெண்கள் பார்க்குறாங்க. வேகாத சோறே சரியாக வேகலை, அது வெந்துடுதுன்ட்டு படிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 10.5 கொடுக்காம ஏமாற்றலாம் என்று அவர்கள் நினைத்த பொழுது அவர்கள் நினைத்தார்கள், இதை கொடுக்காம ஏமாற்றலாம், ஆனால் இவங்க நம்மளோட கூட்டணியில் இருப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் தெளிவாக சொன்னோம், எங்களுக்கு
கூட்டணி முக்கியமல்ல, இந்த 10.5 தான் என்று சொன்ன பிறகு கடைசி நாள் அப்பதான் அரைகுறையாக அதை நிறைவேற்றினார்கள். அது நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தேன், முடிய போகுது சீக்கிரமாக அதை நிறைவேற்ற. ஒரு மாதமாக சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அமைச்சர்கள் 2 அமைச்சர்களாக என்னுடைய தோட்டத்திற்கு வந்தார்கள், போனார்கள். என்ன சொன்னார்கள்? நிறைவேற்றுவோம் 10.5 என்று சொன்னார்கள், போனார்கள். கடைசியில் எப்படியாவது அதை நிறைவேற்றக்கூடாது என்ற பிடிவாதத்தில் இருந்தார்கள். ஆனால் என்னுடைய பிடிவாதத்தினாலே அதை எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, 10.5 தான் தேவை, நிறைவேற்ற இல்லையா, எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, கூட்டணி முக்கியம் கிடையாது, 10.5 தான் முக்கியம் என்று சொன்ன பிறகு அந்த அஸ்திரத்தை நாங்கள் போட்ட பிறகுதான் அவர்கள் அவசர கோலத்தில் அதை செய்தாங்க. சொன்னீங்க 10.5 கொடுத்துருக்கோம், நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி சொன்னாங்க. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த 10.5 இருக்கிற குறைய, ஒரே ஒரு குறை, அந்த குறைய 2 வருஷமாக அவங்க நீக்கிருக்கலாம்ல திமுக. எவ்வளவு நான் போய் நேராக பார்த்தேன், 10 முறை ஃபோனில் பேசினேன். தம்பி, இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க, நீங்கள் தான் செய்யணும். சரிங்க ஐயா, சரிங்க. கடிதம் 10 கடிதம் எழுதினேன். அவர் பல முறை போய் நேராக பார்த்தார், கடிதங்கள் கொடுத்தார், அன்புமணி எல்லாம் பண்ணோம். ஆனால் 2 வருஷமாக அந்த கோரிக்கை குப்பையில் கிடக்கு. குப்பையில் தூக்கி போடுறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். கடையோடி மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். அவர்களும் படிக்கணும், அவர்களும் வேலைக்கு போகணும், அவர்களும் வாழணும், 3 வேளை நல்லா சாப்பிடணும். எந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் 370 ஜாதிகள் இருக்குது. 370. இது மத்திய அரசு எடுத்த புள்ளி விவரம், ஒரு 1985. அவ்வளவு ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், படிக்க வேண்டும், எல்லாரும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். சமூக நீதி இல்லாத, சமநிலை இல்லாத சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சரி செய்யணுன்றது தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை. இந்த கொள்கையை நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் 10.5 விழுக்காடு எழுதி கொடுத்தோம், அவர்கள் எங்களுடன் கூட்டணி வரவில்லை என்று. 2019 அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம். நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது. எங்களால் அவர்கள் ஆட்சி தக்க வைத்து தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக முதலமைச்சராக அவர்கள் பணியாற்றினார்கள். அதன் பிறகு இந்த 2 ஆண்டு காலத்திலே பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். நானும் நேரடியாக பார்த்தேன். போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாம் நடத்தணும். ஆனால் எவ்வளோ நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து தேர்தல் கடைசி நாள் தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு பேட்டி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க, ஊடக சந்திப்புன்னு சொல்கிற ப்ரெஸ் மீட் சொல்கிற 4 மணிக்கு 1 மணிக்கு நிறைவேற்றுறாங்க. அது உள்ள நடந்ததெல்லாம் என்னால் வெளியில் சொல்ல முடியல. ஏன் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலே உங்கள் மனசில் இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா உங்கள் மனசில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ஒரு 2 ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்கோமே.
அப்போ நீங்க இதை வச்சு தான் நீங்க தேர்தல் கூட்டணி வந்தா நாங்க கொடுப்போம், இவ்வளவுதான் கொடுப்போம், இப்படியெல்லாம் சொல்லி சீட்டுக்கு இவ்வளவுதான் நான் இது பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்க பேசுறது இது சமூக நீதிக்கு அழகு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த அவசரமாக கொடுத்து அதில் ஆணையம், தணிக்கா செல்லம் ஆணையத்தில் ஒரு ரிப்போர்ட் போயிருக்கணும். ஆனால் தணிக்கா செல்லம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, அவர் தனிப்பட்ட முறை ரெக்கமெண்டேஷன் வந்தது. அந்த ஆணையம் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா சட்டமன்றத்தில் நின்று இருக்கும். அது பேக்வர்ட் கிளாஸ் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும், பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் அவ்வளோ பிழைகள், அவ்வளோ அவங்களெல்லாம் தெரியும். அதில் நாங்கள் கேட்டது 15-16 விழுக்காடு கேட்டோம், அவங்க கொடுத்தது 10 கொடுத்தாங்க. சரி, பரவாயில்ல, மற்றவங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்படி அந்த நிலைப்பாடு தான் எடுத்துருக்குறோம் நம்ம. சரி, அது 10 கொடுத்தாங்க. சரி, அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. 10 ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? அவரு கொடுத்தன்னு சொல்றாரு, அவர் கொண்டு வந்த சட்டம்னு சொல்றாரு, அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதை மீண்டும் அரசு கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா? இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க, ஏன் அவங்க வச்சியாவது பேசலாமே? ஏன் பேசல? இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. இன்னைக்கு பேச தைரியம் இருக்கா அவருக்கு? இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கா அவருக்கு? வெளியில தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன? 10.5 நாங்க தோத்தோம், 10.5 தோத்தோம், வார்த்தைக்கு வார்த்தை தோத்தோம். எப்படி? கொடுத்ததுனால தான் நீங்க 66 சீட் ஜெயிச்சீங்க. 66 36 எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா 36 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. நாங்க 5 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றோம், அதுவும் அவங்களோட ஆதரவால் வெற்றி பெற்றோம். ஆனால் நாங்கள் 15 ஜெயிச்சிருக்கணும், ஒரு 5 தான் ஜெயிச்சிருக்கிறோம். கன்வெர்ட்டிபிலிட்டி வரல, கன்வெர்ட்டிபிலிட்டி வரல. அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு மைக்ரோ அனலைசிஸ், வில் டிஸ்கஸ் லேட்டர். ஆனால் இது ப்ரெஸ் மீட், இது மைக்ரோ அனலைசிஸ்னால் அது நிறையா இருக்குதா? இல்லை, எந்த தொகுதியில் வரலன்னு கன்வெர்ட்டிபிலிட்டி வரல. அதில் அடுத்தது, கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார். 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கார் திரு திருமாவளவன் அவர்கள், எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில் யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்ககிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளோ சொல்லணும்னா எவ்வளோ இருக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பலை. நான் முடிவு எடுத்துட்டோம், அதனால் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்தோம் நிலைப்பாடுன்னா, நான் சொன்ன காரணத்தான் எடுத்திருக்கோம். 2 பேரும் மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆட்சின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. தொடக்கத்தில் அவங்களுடைய தலைவர்கள் அண்ணா அவர்களோ அவங்களுடைய நல்ல எண்ணத்தால் தான் வந்தாங்க, ஆட்சி பண்ணாங்க. ஆனால் அவருடைய கொள்கையில் மதுவிலக்கு கொள்கையாக இருந்தாலும் சரி, சமூக நீதி கொள்கையாக இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை கொள்கை இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் கொள்கை இருந்தாலும், கல்வி கொள்கை இருந்தாலும் சரி, சுகாதார எந்த கொள்கையிலையும் உங்களுக்கு கொள்கை கிடையாது. இப்போ நடக்கிறது என்ன? ஆட்சி கிடையாது, வணிகம், வியாபாரம். இப்போ இருக்கிற ஆட்சியில் ஒரு 2-3 அமைச்சர்கள் பரவாயில்ல, பெரும்பான்மை அமைச்சர்கள் என்ன வணிகர்களாக வியாபாரிகளாக இருக்கிறார்கள். எவ்வளோ கொடுக்குற, என்ன கமிஷன் கொடுக்குற, என்ன பண்ணுற, எப்படி இவ்வளோ வருதா? இதுதான் நடக்குது. அதாவது வெறுப்பில், மக்களும் வெறுப்பில் இருக்காங்க, நாங்களும் வெறுப்பில் இருக்கிறோம். ஐயா சொன்னார்ல, 2 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த 10.5 விழுக்காடு கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் சொல்லி தீர்ப்பு சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிறது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தடை கிடையாது. கொடுப்பதற்கு முன்பு அதை நியாயப்படுத்துங்கள், தரவுகளை வைத்து நியாயப்படுத்துங்கள். தரவுகள் கம்ப்யூட்டரில் இருக்கு, கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுன்னா 1 மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் வேண்டுமென்று 2 ஆண்டு காலம் அதை தள்ளி போட்டு 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 மனசு கிடையாது. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லலை,
ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். எங்களுடைய ஐயா 44 ஆண்டு காலம் வலியுறுத்திட்டு வரார். இது சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த 10.5 இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டைக்கு சென்று பார்த்து 35 நிமிடம் பல அமைச்சர்கள், தலைமை செயலாளர் உட்பட பல செயலாளர்கள் எல்லோரும் இருந்தார்கள். 35 நிமிடம் அவர்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிற மாதிரி வகுப்படுத்தேன். அப்படி சொல்றதுல தவறு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விளக்கி சொன்னேன். இந்த கோபமாகவோ ஆவேசமாகவோ பேசலை, சிரிச்சுட்டே பேசி 35 நிமிஷம் வகுப்பு எடுத்தேன். 10.5க்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு. ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. நீங்களாம் அன்னைக்கு நிருபர்கள்லாம் அன்னைக்கு இல்லை. எதுக்கு போயிட்டீங்கலாம்? விஜயகாந்தனுடைய அந்த இதுக்கு போயிட்டீங்க. இப்படி ஒன்றுமே பதில் சொல்லலை. இந்த பக்கம் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, அதான் அந்த ரிலேட்டடா இன்னொரு கேள்வி. அதேதான் சேம் தான். தேர்தல் பிஜேபி அலைன்ஸ் வரதுக்கு முன்னாடி பிஜேபி அரசை பிரதமர் மோடியை பாமக கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கு. ஒரு ஐயா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தா கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்ப பிஜேபி அலைன்ஸ் சேர்ந்திருக்கும் போது அது முரண்பாடா இருக்கிறதா? மக்கள் என்ன கடுமையாக விமர்சனம் பண்ணோம்? நாங்கள் யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணல. அதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணுறதில்லை. ஏன்னா பிஜேபிக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டது, பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. எந்த கட்சியும் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம். அதாவது நாகரிகமாக இருக்கணும் நாங்கள் பேசுகிறது, அது நளினமாகவும் இருக்கும். அதனால் அநாகரிகமாகவும் யாரையுமே நாங்கள் சொன்னது கிடையாது, பேசுகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல முறை பல கூட்டணியில் இருந்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் எங்கள் தயவால் திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது. 2006லேருந்து 2011 எங்களுடைய ஆதரவால் மைனாரிட்டி அரசு என்று. ஆனால் எங்களுடைய 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். அப்படி ஆதரவு கொடுத்தும் தேர்தல் அவரிடம் கூட்டணி சென்றும் திமுகவை கடுமையாக விமர்சனம் அதிகமாக செய்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நல்ல விதத்திற்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு. அதை கலைஞர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு தைலாபுரத்திலிருந்து தைலம், தலைவலிக்கு தைலாபுரத்திலிருந்து தைலம் அவர் எடுத்து வருகிறார்கள், பிரச்சனைக்கு தீர்வு தான் கொண்டு வருகிறார் என்ற நல்ல எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அவர் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்கின்றார்கள். ஏதாவது தமிழ் கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் படிக்காமலே பட்டம் வாங்கலாம். ஆனால் எங்கள் திமுக எங்கும் தமிழ், எதுலேயும் தமிழ், தமிழ் வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க, மறந்துட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் விமர்சனம். நாங்கள் கடந்த காலத்தில் மத்திய அரசை நிச்சயமாக நாங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றோம், செய்யவில்லைன்னு நான் சொல்லலை. தமிழ்நாட்டு நலன் கருதி மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமா, நீட் பிரச்சனை சம்பந்தமா உள்ள நம்மளுடைய பல பிரச்சனை சம்பந்தம் செஞ்சிருக்கிறோம். யார் பார்த்தாலும் நாங்கள் நாகரிகமாக தான் செய்வோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு அது வேற இருக்கு. திமுக அரசு விமர்சனம் செய்வோம், அதிமுக அரசு விமர்சனம் செய்வோம், மத்திய அரசு விமர்சனம் செய்வோம், இனியும் செய்வோம். நாங்கள் கூட்டணி போயிட்டோம், நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்துள்ளோம்லாம் இல்லை. நிச்சயமாக நாங்கள் செய்வோம். எங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் சரி, எங்கள் கொள்கைகளுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் உறுதியான விமர்சனம் மட்டும் கிடையாது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி அவர்கள் நேரடியாக சொல்லுவார். அந்த தகுதியும் அந்த தைரியமும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது.
ஒரு கருத்துல வந்து ரெண்டு கட்சிகளுக்கு மாறுபட்ட முரண்பாடு இருக்கிறப்ப உங்களுடைய அப்போ இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணியே போக முடியாது. மக்கள் இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி எடுத்து இல்லை அதான் சொல்கிறேன், இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணியே போக முடியாது. நீங்கள் சொல்கிற கருத்து வச்சுக்கிட்டா இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணி போக முடியாது. இப்போ நீங்கள் திமுக கூட்டணி எடுத்துக்கங்களேன். ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்னால் சீனியர் நிருபர்கள் இங்கே இல்லை, அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு தேர்தல் வருது, எல்லாரும் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நில்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதான் சொன்னார். அது நாங்கள் தயாராக இருக்கிறோம். இவங்க தயாராக இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் கூட்டணியே வேண்டாம், எல்லா கட்சியும் தனித்தனியாக நின்றுடுவோம். அது நாங்கள் ரெடி. இந்த சேலஞ்சுக்கு நாங்கள் ரெடி. வேற 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 யார், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். வேற யாரும் கூட்டணி எந்த கட்சியும் வேண்டாம், அவங்கவுங்க கொள்கை பிடிப்பு இருக்கட்டும், மக்கள் முடிவு செய்வாங்க. அப்படி எந்த கட்சியும் தயாராக இருக்காங்களா? இன்னொன்று நான் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கூட்டம் போட்டு எல்லா கட்சிகளும் கூட்டம் போட்டு ஒரு கையெழுத்து போடுவோம், தனித்தனியாக நம்ம போவோம் தேர்தலில். அப்படி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம், இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம், ஒரு வித்தியாசமான ஒப்பந்தம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பல வருடங்களுக்கு முன்னால். இப்போ ஏன் இந்த கேள்விகள் எங்ககிட்ட கேட்குறீங்கன்னா, உங்களுடைய ஆதங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமாக கொள்கை பிடிப்பு உள்ள கட்சியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஆதங்கத்தினால்தான் இந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்குறீங்க. மற்ற கட்சிக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மற்ற கட்சிகள்லாம் கொள்கை பிடிப்பு அதெல்லாம் கிடையாது. இந்த தோளில் ஒரு துண்டு தோளில் துண்டு மாற்றி போயிட்டு இருக்க கட்சிகள் எல்லாம். ஆனால் நாங்கள் மட்டும்தான் எங்களுடைய கொள்கை பிடிப்பு, எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காக நான் மாற்றிக்கொள்ள மாட்டோம். அது மது ஒழிப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை கொள்கையாக இருந்தாலும் சரி, புகையிலை கொள்கையாக இருந்தாலும் சரி, நீட்டு கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கை இருந்தாலும். அதனால தான் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படிதானே? இங்க பாருங்க, இந்த குப்பை செய்திலாம் இதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. அவர் ஏதாவது குப்பை செய்தி சொல்லட்டும். இந்த தரம் தாழ்ந்த குப்பை செய்திகளுக்கெல்லாம் நாங்கள்லாம் பதில் சொல்ல தேவை கிடையாது. அதனால் இவங்க எது சொன்னாங்க, அது அப்படி சொன்னாங்க, அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் இந்தியாவில் அதிகமாக தமிழ்நாட்டு ஊடகம் தான் சிறந்த ஊடகம்னு நான் மனசில் வச்சுருக்கிறேன். ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் நான் பார்த்தேன், எங்களை பற்றி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் மனசாட்சி இல்லையா உங்களுக்கு தான் எல்லாரும் சொல்லலாம். அவங்க நம்ம கூட்டணி நண்பர்கள் இருக்குது இருக்கிறாங்க, சொல்லட்டும். இப்போ நான் எல்லாம் சொல்றேன், ஒரு சில நண்பர்கள். அது கலைஞர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நாகரிகமாக இருக்கணும், நளினமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எதை சொன்னாலும் நாகரிகமாக சொல்லணும், நளினமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் அதுதான் செய்துட்ருக்கோம். ஒரு முறை மறுத்தேன், 2 முறை மறுத்தேன். அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பொய் செய்தி போடுறப்ப என்னால் மறுக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி, எங்கேயாவது ஒரு பொய் செய்தி, அது பார்த்தாங்க, இங்கே பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, அது பேசுனாங்க, இப்படி டேபிள் கடியில் முடிஞ்சு பேசுனாங்க. ஒரு கூட்டணின்னு சொன்னால், ஒரு தேர்தல்னு சொன்னால் பல பேர் வாங்க எங்கள் கூட சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிட்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை உள்ள கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி, பலம் வாய்ந்த கட்சி என்பதனாலே எங்களை அணுகிறார்கள், பேசுகிறார்கள். அதில் என்ன தவறு? வைக்கட்டும். இதெல்லாம் ஒரு கேள்வியா சொல்லுவோம் தம்பி. தருமபுரியில் எங்களுடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் 100 விழுக்காடு ஐயாவை சந்தித்து எங்களுக்கு அவரை போன்ற ஒரு வேட்பாளர் கொடுங்கள், அவரை வேட்பாளராக கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அங்கே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த நோக்கத்திலே தான் ஐயா அவர்கள் அவரை நியமனம் செஞ்சிருக்கிறார். அவரை விட ஒரு தகுதியான வேட்பாளர் யாராவது சொல்லுங்களேன், யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். இப்போ சொல்லுங்களேன். நேரு குடும்பம்னு வச்சுங்க, நேரு குடும்பத்தை வரிசை அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு சொல்றேன். அவர்
அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு, சமூக நீதிக்காக பாடுபட்டு இருக்கிறாரு, காலநிலை மாற்றம், பசுமை தாயகம், லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறார், ஐநா சபையில் பேசியிருக்கிறார், பெண் உரிமையை பற்றி எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. இந்த சமீபத்தில் கூட எண்ணூரில் போய் அந்த கழிவு வந்தது, அப்போ போய் நேரடியாக போய் அந்த மக்களை சந்தித்து அங்கே போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. இவரை விட நல்ல படித்தவர், பண்புள்ளவர், ஹிந்தியும் தெரியும். அதனால் இவரை விட ஒரு தகுதியான ஒரு வேட்பாளர் இல்லை. அதனால அந்த தகுதிக்காக ஐயா அவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கடந்த 3வது முறையாக என்டிஏ கூட்டணி இருக்கீங்க. 2014 8 சீட் வாங்குனீங்க, 1ல ஜெயிச்சீங்க. 2019 7 சீட் வாங்குனீங்க, ஜெயிக்க முடியல. மறுபடியும் என்டிஏ கூடயே போயிருக்கீங்களே சார். அதாவது கூட்டணி கட்சியில நமக்கும் ஒரு பலன் இருக்கணும், கூட்டணி கட்சிக்கும் பலன் இருக்கணும். இங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே சார். மறுபடியும் நாங்கள் கடைசியாக அதிமுக கூட நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனது 1998 தான், 26 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு 2014 இவங்க 2 பேரும் இல்லாமல் தான் வெற்றி பெற்றோம். ஸோ இப்போ இருக்கிற கன்வெர்டபிலிட்டி வேறு. 2009 அதிமுக கூட போட்டியிட்டோம், அவங்க 12 ஜெயிச்சாங்க, நாங்கள் 0. 2019 போட்டியிட்டோம், 0. 21 எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஐயா சொன்னார்ல, 44 ஆண்டு கால உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இடஒதுக்கீடு தியாகிகள் 100, 200 பேருக்கு மேலே உயிர் நீத்திருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டுமென எங்களுடைய காம்ப்ரமைஸ் பண்ணோம். எங்களுடைய தேர்தலில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம். ஏன்? இடஒதுக்கீடுக்காக, சமூக நீதிக்காக. இப்போ நான் கேட்குறேன், யாராவது இந்தியாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, இந்தியாவில் எந்த கட்சியும் சரி, இடஒதுக்கீட்டை தானாக முன் வந்து யாராவது கொடுத்துருக்குறாங்களா? ஐயோ இந்த சமுதாயம் பாவம் பின்தங்கி இருக்குது, கூலி வேலை செய்கிறாங்க, மோசமாக இருக்கிறாங்க, அவங்க முன்னுக்கு வரணும்னு யாராவது தானாக முன் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா? இல்லை. போராட்டம் பண்ணி உயிர் இழந்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு தானே, போராட்டம் பண்ணி தானே வாங்கியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களே முன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் 10% அதில் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா அவர் கோயில் கட்டி முடியும். போராட்டத்துக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு போயிட்டு எல்லாமே நீ இவ்வளோ சீட்டு இப்படி வா இங்கே இது என்னமோ சொல்லிட்டு அதன் பிறகு அதனால் இது உள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடல, யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல, யாருமே கோரிக்கை கூட வைக்கல. எந்த இடஒதுக்கீடு தெரியுமா? இடபிள்யூஎஸ் போராட்டம் பண்ணல யாருமே. ஏன்பா எந்த விஷயத்தில் பார்க்குற நீ? யாருமே போராட்டம் பண்ணலையா? நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டாவில் எஸ்சி எஸ்டிக்கு யூஜியும் அடுத்த நாள் பிஜியும் இடஒதுக்கீடு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுக்கு யாரும் ஒரு நபரோட போராடல, ஒரு நபர் ஆர்ப்பாட்டம் பண்ணல, கோரிக்கை எதுவும் வைக்கல. நாங்கள் தான் கொடுத்தோம். ஏன்னா சமூக நீதி எங்கள் ரத்தத்தில் இருக்குது, எங்கள் உணர்வில் இருக்குது. எங்கள் கொள்கை மட்டும் இல்லை, எங்கள் சித்தாந்தம் மட்டும் இல்லை, எங்களுக்குள்ளே ஊறி இருக்கிறது. அதாவது எங்களோட எந்த சமரசமோ சமூக நீதிக்காக எந்த கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் அதை சமரசம் ஆக மாட்டோம். நாங்களும் அதை எதிர்ப்போம், நாங்களும் கடுமையாக எதிர்ப்போம். இப்போ நான் ஒரு உதாரணம் நான் சொன்னேன்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 100 சீட் எம்பிபிஎஸ் சீட்டுன்னு சொன்னாங்கல்ல, அது கடுமையாக எதிர்த்தோம். 2வது முறை கடிதம் எழுதணும், நான் கடிதம் 2வது முறை எழுதி அங்கே கொஞ்சம் பேசி 4-5 நாளில் வந்து அறிவிப்பு வருது என்னன்னு, இந்த வருஷம் நாங்கள் இல்லைன்னு சொல்லி அடுத்த வருஷமும் அதை கொடுத்து நிரந்தரமாக எடுத்துட்டோம். அதே போல் நெக்ஸ்ட்டு தேவை கிடையாது. அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புதல் கட்டாயமாக்கப்படும், அதாவது காதல் திருமணத்துக்கும் கலப்பு திருமணத்துக்கும் அது எந்த விதத்தில் தெரியாது.
இந்த நாடக காதல் 25 வயசு வரைக்கும் தான், அதுக்கு மேலே தான் ஒன்றும் பிரச்சனை. 21 வயசுக்கு மேல இருக்கவங்க 25 வயசு திருமணத்துல 21 இருக்கவங்க திருமணத்துக்கு பெற்றோருடைய ஒப்புதல் கட்டாயம் இல்லை, பெற்றோர்களுடைய ஒப்புதல் நீங்கள் நினைக்கிறீங்க பெற்றோருடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா? இது நான் கேட்கறது பெற்றோருடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா? வேணும் தானே. அதே இல்லை, நான் கேள்வி கேட்கறது சொல்லுவா. நீங்கள் சொல்லதான் நாங்கள் சொன்னோம். பெற்றோர்கள் கிட்ட சொல்லணுமா இல்லையா? அது காதலா ஏதோ ஒன்று, ஆனால் நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஏன் அது சொல்கிறேன்னா, இப்போது ஒரு நிமிஷம், ஏன் நான் சொல்கிறேன்னா, பெண்ணுக்கு வந்து 18 வயது மிக இளம் வயது. பள்ளிக்கூடத்துலேருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் 18 வயசும் நான் என்ன பார்வையில் வந்து குழந்தையாக தான் நான் பார்க்குறேன் நான். ஆனால் 18 வயது வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர்காலங்களும் கிடையாது. படிப்பு கல்யாணம் பண்ணிதான் அப்புறம் படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் குழந்தை 18 வயசில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 20 வயசில் 2 குழந்தைகள். அதுக்கு அதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அங்கே தருமபுரியிலேயே நிறைய பேர் இளம் குழந்தைகள், இளம் தாய்மார்கள்லாம் பார்த்துருக்கேன். அது வந்து நியூட்ரிஷன் பிரச்சனை, ஹீமோகுளோபின் பிரச்சனை எல்லாம் வருது அதில். தம்பி, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. 18, 19, 20 அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இந்த மாதிரியான இது காதல் வயப்படுறது சகஜம் உண்டு. ஆனால் மெச்சூரிட்டி வரணும். 23 வயது பையனும் ஒரு படிப்பை முடிச்சிடணும். அந்த பொண்ணு ஒரு வேலை கிடைக்கணும். இவன் கட்டிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இவன் போயிடுவான் தண்ணி அடிச்சுட்டு. அப்போ இந்த பொண்ணு எங்கே தெருவில் நினைக்கும் சொல்ல. இதெல்லாம் நினச்சிதான் பெங்களூர் ஹைகோர்ட்டு 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த தீர்ப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் அது பெற்றோர்கள் சம்மதம் கட்டாயம் வாங்கணும். அவங்க சம்மதிக்கலைன்னா வயசு இருக்குது, வேலை இருக்குது, அதெல்லாம் பொருத்தமானதுன்னு சொன்னால் செய்கிறது தவறு இல்லை. சிங்கப்பூரில் அந்த நிலைப்பாடு தான் இருக்குது. சில நாடு, பிரேசில் நாட்டில் இருக்குது அப்படி நிலைப்பாடு. என்னென்னா 21 வயதிற்கு முன்பு. இன்னொன்று எங்கள் கோரிக்கை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்கள் கொண்டு வாங்க. அப்போது அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும்னு. இது வந்து நாங்கள் மட்டும் சொல்லலை. கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இருக்குப்பா, நம்மாழ்வாருக்கு அப்போ அதில் இருக்குப்பா. இப்போ நல்லா படிங்க. நம்மாழ்வாருக்கே பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி அதிகமாக பேசுகிறது இயற்கை வேளாண் பற்றி பேசுகிறது நாங்கள் தான், பாட்டாளி மனுஷன் தான் பேசிகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு அது எப்படின்னு கூட தெரியாது. இந்தியா அளவில் இயற்கை வேளாண்மை இப்போ வடகிழக்கு பகுதியை விட்டுடுங்க, அதில் வந்து நேச்சுரலாகவே இருக்குதாங்க. அதிகமாக செய்யறது மத்திய பிரதேஷ் தான். ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வடபகுதி கர்நாடகாவில் இருக்குது. அதில் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் அதிகமான இருக்குது. இந்த மாநிலங்கள் தான் இருக்குது. இவங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்டே வரல. பேருக்குன்னு வந்து இப்போ வேளாண் அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை பேருக்குன்னு வைக்கிறாங்க. ஆனால் ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 13,000 கோடி கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு 2,000 கோடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஒன்றுமே அதில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எவ்வளோ பொட்டென்ஷியல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு விளைபொருள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குது. ஒரு உதாரணம், திருவள்ளூரில் நெல், கரும்பு இருக்குது. பண்ருட்டியில் வந்து பலா இருக்குது, முந்திரி இருக்குது. அரியலூரில் முந்திரி இருக்குது. புதுக்கோட்டையில் முந்திரி இருக்குது. கரூரில் பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்குது. அப்புறம் வாழை, திருச்சியில் முழுக்க வாழை இருக்குது. காஃபி, அந்த மலையில் காஃபி இருக்குது. மாம்பழம் இருக்குது. தக்காளி இருக்குது. ஒரு மாவட்டத்தில் தருமபுரியில் தக்காளி, மாம்பழம், இது எல்லாமே இருக்குது. இது பதப்படுத்தி, மேம்படுத்தி, மதிப்பு கூட்டி இதெல்லாம் செய்யலாம். இதில் எவ்வளோ லட்சக்கணக்கான வேலைகளை உருவாக்கலாம். ஆனால் அந்த கான்செப்ட் இவங்கெல்லாம் இல்லை. சும்மா போய் எதே பாலிஷ்டாக அங்கே சொல்லி அறிக்கை வச்சுக்கிட்டு தேர்தல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல. நியாயமான கோரிக்கை, உறுதியாக நாங்கள் நியாயமான கோரிக்கை இது. ஏன்னா இப்போ இயற்கை வேளான்னு சொல்லிட்டு இப்போ அதில் ஆர்கானிக், இயற்கை வேலைன்னா நேச்சுரல் ஃபார்மிங், அந்த கான்செப்ட் நேச்சுரல் ஃபார்மிங்னு வருது. இல்லை, இதுக்கு முன்பு ஆர்கானிக்னு வந்து அந்த ஆர்கானிக் வார்த்தையே ஒரு மாதிரியானது. ஏன்னா நம்ம ஊரில் ஆர்கானிக் பண்ண முடியாதுன்னா என்ன, ஏன் பண்ண முடியாதுன்னா பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து அவன் வந்து பூச்சிக்கொல்லி போடுவான், அவன் ரசாயன உரம் போடுவான் பக்கத்தில். அதில் தண்ணி கீழே போச்சுன்னா அங்கே தண்ணி இந்த கலக்கும். இந்த தண்ணி ஏற்றி அதில் விவசாயம் பண்ணால் அப்போ பண்ண முடியாது. அது
அதனால் இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் பட் சார், குடும்ப தலைவிக்கு 3000 சொல்லி அறிவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் சாத்தியமா சார்? ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்குறதுங்கிறதே தமிழ்நாட்டுல எங்களுடைய ஆசை, எங்களுடைய நோக்கம், என்னுடைய ஆசை, அது சண்டை போட்டு அழுத்தம் கொடுப்போம் அவ்வளோ எங்களுக்கு. ஏன்னா இந்த அதாவது குடும்பத் தலைவர், ஏழை குடும்பத் தலைவர் எல்லாத்துக்கும் நான் சொல்ல, இங்கே இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, ஏழை குடும்பத் தலைவர்களுக்கு. ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு சூழல். அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லைப்பா, அதில் உச்சநீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். வழக்காடு உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி தமிழாக ஆக்க வேண்டுமோ சொல்லியிருக்கிறோம் நாங்கள். இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் அனாலிசிஸ், இன்டெப்த் அனாலிசிஸ். இதெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பட் ரீசன்ட் பாஸ்ட் சொல்கிறேன் நான். இந்த ரீசன்ட் பாஸ்ட் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு விதமான இருக்கும் நிலைப்பாடு இருந்திருக்கணும். அதில் சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் எதுப்பா இல்லை, எங்களுடைய நான் சொல்லியிருக்கேன், எங்களோட நோக்கம் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் அதனால எடுத்திருக்கிறோம். நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை குறைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் 4 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் திமுக சொல்லியிருக்காங்க, அதிமுக சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்குது. மத்திய அரசினுடைய அந்த நீங்கள் மீடியாக்காரங்க ஊடக சேர்ந்தவங்க கிழிக்கணும். நீங்கள் கிழிச்சிங்கன்னா அது பரவாயில்ல போகும். அதுக்கு ஒரு வலிமை இருக்கும். நாங்களும் கிழிப்போம், நீங்களும் சேர்ந்தெல்லாம் கிழிக்கணும். தமிழ்நாட்டில் இப்போ 47 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. அதில் முறையான கணக்கின்படி, அதாவது 30 கிலோமீட்டருக்கு மேலே 60 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று இருக்கணும். அது மாதிரி கணக்கின்படி பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்கணும். 47 இருக்குது. அதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து நீதிமன்றத்துக்கும் தேவைப்பட்டால் செல்வோம். ஏன்னா இது மிக மக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அது இல்லாமல் சுங்கச்சாவடி கட்டணத்தை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்குது. கடந்த காலத்தில் நாங்கள் பல சுங்கச்சாவடியில் நாங்கள் மூடி இருக்கிறோம், போராட்டம்லாம் பண்ணி மூடி இருக்கிறோம். அது இண்டிவிஜுவல். இது இதுவே பொறுத்தவரை மாற்றம் முன்னேற்றம் அந்த மாதிரி அப்படின்னு தான் சொன்னீங்க. அப்பயும் இதே பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் இந்த 2 திராவிடத்துக்கு வேணாம், நீங்கள் தான் ஆதரவே கொடுக்கலையா? அப்போ இல்லை, நீங்கள் ஆதரவே கொடுக்கலையா? அதை பற்றி கொடுக்குறீங்களா? ஆதரவு கொடுக்குறீங்களா? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன். எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் எப்படியா சொல்ல. என்ன ஸ்டாண்டு? அடுத்த தேர்தலுக்கு நான் இன்னைக்கு முன்கூட்டியே என்ன சொல்ல முடியும்? நாங்கள் இவங்க கூட இல்லை, அப்படி இல்லை, இப்படிலாம் எங்களுக்கு ஒரு மாற்று வேணும். மக்கள் மனதில் ஆழமாக ஒரு ஏக்கம் இருக்கிறது. இந்த 2 பேரும் போதும், வாய்ப்பு கொடுத்தாச்சு. தே ஹேவ் அவுட்லிவ்ட் தியர் யூட்டிலிட்டி. இவங்களால மக்களுக்கு புதுசாக எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறது. அதனால இவங்க 2 பேரும் போதும், அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த கட்ட நிலைப்பாட்டை உங்களிடம் நான் தெரிவிக்கிறேன். நீங்களே சொல்றீங்க நிறைய கோல் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு, வயசு ஏற்றிக்கிட்டே போறாங்க, நிறைய பாதிப்புகள் தமிழ்நாட்டில் நேஷனல் லெவலில் பிஜேபி கவர்மெண்ட் வந்திருக்கு. அப்படி இருந்தால் அந்த கட்சியை ஏன் போகணுங்கிற கேள்வி. இப்போ ஒரு உதாரணம், காங்கிரஸ் ஆட்சியில் தான் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏன் திமுக அவங்க கூட கூட்டணி போனோம் கேட்குறேன். நீட்டு தேர்வு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. ஏன் திமுக அவங்க கூட கூட்டணிக்கு போனோம்? கேளுங்க இந்த கேள்வியில் அவங்ககிட்ட வராது பதில். அதனால் இது
எங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா முடிச்சிடலாம். ஒவ்வொரு கடந்த காலங்கள் எங்களுடைய இஷ்யூஸ் எடுத்துட்டு தான் நாங்கள் போக போகிறோம். ஒரு நீண்ட காலம் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணியிருக்காங்க. தேர்தல் நேரத்துக்காக அரசியல் ஒரு பரிமாண நடவடிக்கையாக சரி, முடிச்சிடலாம்பா. தேர்தல் இந்த